ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஃபைனல் ஆன்சர் கீ பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமினுடைய ஃபைனல் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசியிலேருந்து முறையாக ரொம்ப சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அந்த ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு போஸ்டிங்கெல்லாம் போடும் பொழுது தான் அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா முறையும் நடக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். ரைட். ஸோ இதில் நம்ம மேக்ஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 27 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் மேக்ஸ்லேருந்து கேட்டிருந்திருக்காங்க. அந்த 27 கேள்விக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்களோ அதே தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அது எல்லாமே கரெக்டும் கூட. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஒரு கொஷனுக்கு நிறைய பேர் வந்து டிஎன்பிசி வந்து ஆன்சர் கீ தப்பாக கொடுத்துருக்காங்கிறது நிறைய ஆஸ்பிரண்டோடைய இதாக இருந்தது. ஸோ நம்மளும் நிறைய 2-3 வீடியோ பக்கம் அது நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்லியிருந்து. ரைட். ஸோ அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. இப்போ ஃபைனல் கீலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்களோ அதே தான் சரி, அது சரியுமே தான். ரைட். பர்டிகுலராக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ அப்போது மேக்ஸில் இருந்த 27 கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து ஃபைனல் கீலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து Jan 17th வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரைட். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.